Hello everyone, நான் உங்கள் பிரதீப்குமார். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இது ஒரு ஃபென்டாஸ்டிக் டியூட்டோரியல், அதாவது டெர்மெக்ஸ் டியூட்டோரியல். வழக்கமாக இப்போ ரீசெண்டாக டெர்மெக்ஸ் டியூட்டோரியல் எக்கச்சக்கமாக நம்ம வீடியோஸில் வந்து போட்டு வரோம். அந்த வரிசையில் இது ஒரு டெர்மெக்ஸ் டியூட்டோரியல் தான். ஸோ என்ன டியூட்டோரியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதாவது வந்து நம்மளோட ஒருத்தர் 15 நிமிஷத்தில் 15 கமாண்டில் ஒருத்தரோட ஃபோனை ஆக்சஸ் பண்ணி அவங்க லொக்கேஷன், கூகுள் ட்ரைவ், ஸ்டோரேஜ் இதெல்லாம் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும்னா, அதுவும் ஃபோனில் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? சொன்னால் யாருமே நம்ப மாட்டீங்க. ஸோ வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ நோட்டீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதிய நபராக வந்தோ புதுசாக டெர்மிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் மேற்கொண்டு பல டெர்மிக்ஸ் டியூட்டோரியல் உங்கள் பேஜில் வந்து நிற்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி அதை பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். இதுக்கு நான் கொடுக்குற ஜிட் லிங்க் இருக்குது, அப்புறம் 15 கமெண்ட்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் க்ரியேட் ஆகும், அதை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம டெக்லேருந்து போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பிரதீப்குமார். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோவில் அதாவது எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் பிளாஸ்டிங் பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா, இது ஒரு டெர்மெக்ஸ் டியூட்டோரியல் தான். இந்த டியூட்டோரியலில் வந்து 15 நிமிஷத்தில் 15 கமெண்டில் ஒரு ஃபோனோட ஆக்சஸை பிரேக் பண்ணி நம்ம கண்ட்ரோலுக்கு அவங்களோட லொக்கேஷனை கொண்டாடுறது எப்படி அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ in this video is only for educational purpose, not for any other illegal activities, and 107 under the rule of YouTube. ஸோ இந்த வீடியோவில் அடிப்படையில் தான் இந்த வீடியோ நான் வந்து சப்மிட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடிய பேக்கேஜ் ஜிட், curil, PHP, பைத்தான் இதை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா க்ரீக்கர் அப்படின்ற ஒரு இதான். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்னா, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த ஜிட்லேப் அப்ளிகேஷனுக்குள்ளே இந்த சீக்கர் அப்படின்றதில் போய் உங்கள் இமெயில் ஐடியை கொடுத்து சைன்இன் பண்ணி ஜிட்லேபில் ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி அதில் சீக்கர் தனி 4th அப்படின்னு சொல்லி கொடுத்து என்டர் பண்ணி வச்சுங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, கொடுக்குற கமெண்டை கொடுங்க, apt அப்டேட் apt அப்கிரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ வந்து ஒர்க்கிங் ஆகும். அது பேக்கேஜ் எல்லாமே அப்டேட் பண்ணி அப்கிரேட் பண்ணி என்ட்ரு ஆகும். ஓகே, இப்போ இது அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, apt இதில் நான் சொன்ன மாதிரி ஜிட்டு, curil, PHP, பைத்தான் இது எல்லாமே ஒரே கமெண்டில் இன்ஸ்டால் பண்ணணும். ஜஸ்ட் லேட் ஆகும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், வீடியோவில் லேட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காண்டி PHP, curil, ஜிட், பைத்தான் ஓகே எல்லாமே என்ட்ரு இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, ஜிட் க்ளோன் இதில் போங்க, சைன்இன் பண்ணி வச்சதில் ஷேர் கொடுத்து காப்பி லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து பிளாங்காக இருக்கிறதுல கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோனிங் இன்ட்டு சீக்கர். ஓகே, ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ரிசீவேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த சீக்கரில் இருக்கக்கூடிய லொக்கேஷன் ட்ரேசிங் அந்த ஆப்ஜெக்ட் இங்கே வந்து டெர்மெக்ஸ்குள்ளே ரிசீவ் ஆயிரும். டெர்மெக்ஸ்குள்ளே ரிசீவ் ஆனோடனே அதில் ls கமாண்டு, cd கமாண்டு யூஸ் பண்ணி அதோட டைரக்டரியை மாற்றி நம்ம ஃபோனுக்கு கொண்டாடணும். ஃபோனுக்குள்ளே இருக்க டெர்மெக்ஸில் அந்த ஃபோல்டரில் வைக்கணும். ஸோ இப்போ என்னோட 100 வந்துருச்சு. ஸோ இப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ ls கொடுங்க, பாருங்கள் வந்துச்சு. ஸோ இப்போ அதோட இதை மாற்றணும், cd சீக்கர். ஓகே, இப்போ ls கொடுங்க, அதுக்குள்ளே இருக்க எல்லா டைரக்டரியுமே வந்துடும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்ம ஃபோனுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ அதை டெர்மெக்ஸ்குள்ளே குறிப்பிட்ட ஃபோல்டர் பேஷ் ஃபோல்டரில் வைக்கணும். இப்போ பேஷ் இன்ஸ்டால் .sh அப்படின்னு கொடுங்க. இப்போ அப்டேட் ஆகும். அப்டேட்டில் curil, PHP, ஜிட், பைத்தான் எல்லாத்துலேயும் பெர்மிஷன் வாங்கி கடைசியில் ஆக்சஸை ஓப்பன் பண்ணிடும். ஸோ இதுதான் இங்கே வந்து நடக்குது. சொன்னல, பைத்தான், PHP, SSL ரெக்வஸ்டிங் எல்லாத்துலேயும் ரெக்வஸ்ட் வாங்கி ஆக்சஸும் பண்ணிடும், பெர்மிஷன் செட்டப் பண்ணி இன்ஸ்டாலும் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன வேண்டியதுன்னா, சாரி பைத்தான் ஸ்பெல்லிங் தப்பு. ஸோ பைத்தான் 2 Seeker.py -t manual என்டர் பண்ணுங்கள். இப்போ என்ன செய்யணும்னா, pkg install python 2ன்னு சொல்லுவோம். இந்த கமெண்டை காப்பி பண்ணிடுங்க.
டெர்மக்ஸில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்ம இது பண்ணுறதுனால லைட்டாக அதாவது பேஸ்ட் பண்ணி பைத்தான் 2ஓட பேக்கேஜையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ பைத்தான் 2 பேக்கேஜை நான் போட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை இன்ஸ்டால் ஆகிறதுக்கு எப்படி லேட் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரச்சரன்னு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்குது வேகமாக. ப்ராசஸ் ஆகிடுச்சு 66%. உங்கள் ஃபோன் மற்றும் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இதோட ப்ராசஸிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். என்னோடய ஃபோன் ஸ்பீட்னால ப்ராசஸிங் ஆகுது. ஓகே, இப்போ நான் கொடுத்ததை அப்படியே கொடுங்க. இப்போ எல்எஸ் கொடுங்க. இப்போ மறுபடியும் வரும். இப்போ இதுதான் மெயின் கமாண்டு. PHYTHON பைத்தான். சாரி, ஸ்பெல்லிங் தப்பு. பைத்தான் 3 இப்போ 2 கொடுத்தோம். 3 Seeker.py -t manual. So SSL not installed. Oh shit. ஸோ நம்ம SSL இன்ஸ்டால் பண்ணாமல் போயிட்டோம் போல். ஓ சாரி, இப்போ ஒரு சின்ன இது. சரி, ஒன்றும்ல. pkg install openssh search என்டர் பண்ணலாம். ஓ காட், நம்ம இன்ஸ்டால்ன்றதுலேயே மாற்றி கொடுத்துவிட்டேன். ஓகே, அதுவும் எடுத்துக்கிடுச்சு. ஓகே, ஒய். ஸோ அந்த சீக்கர் வந்தோடனே டெக்ஸ்ட்லேயே மாறிடும். ஸோ அந்த சீக்கர் இதானோடனே நான் வந்து மாற்றி காட்டுறேன். இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் OpenSSLன்றதை நான் முன்னாடியே பண்ணியிருந்துருக்கணும். இப்போ தான் பண்ணுறேன். கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிப்போச்சு. கொஞ்சம் சாரி. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் சாரி. ஓகே, இது வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ ப்ராசஸும் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இது வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா எல்எஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இது இந்த கமாண்ட் இன்னும் அழியில் அப்படியே தான் இருக்குது. இப்போ பைத்தான் 3 Seeker.py /t and UAL manual. ஓகே, இந்த வந்துச்சு பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள் Seeker அப்படின்னு. ஸோ இந்த Seeker. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து எல்லோரும் நிறையா கற்றுக்கிட்டு நினைக்கிறேன். இந்த சீக்கரை யூஸ் பண்ணி கூகுள் டிரைவ், வாட்ஸ்அப், டெலகிராம், நியர் யூ அப்படின்றத யூஸ் பண்ணி உங்களோட லொக்கேஷனை கண்டுபிடிக்க முடியும். அந்த லொக்கேஷனை யூஸ் பண்ணி அவங்க கூகுள் டிரைவை ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், டெலகிராம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களால் பண்ண முடியும். ஸோ என்னன்னா, நீங்கள் 4th கமாண்ட், அதாவது எல்எஸ்க்கு அடுத்து CD சீக்கர், அதுக்கடுத்து எல்எஸ் பேஷ் இன்ஸ்டாலுக்கு முன்னாடி இந்த OpenSSL நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீக்கர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் நியர் யூ அப்படின்னு சொல்லி 0 கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். ஸோ இது வந்து சர்வர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் நிறையா கற்றுட்டு இருந்திருப்பீங்க. யூசர் இன்ட்ராக்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த சீக்கரை யூஸ் பண்ணி அப்போ எந்த நம்பரையும் ட்ரேஸ் பண்ணி காட்ட போகிறதில்ல. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி விடுங்க. ஸோ ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு யூடியூப்பில் கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள்லாம் தாண்டி இந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்காண்டி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதுவும் மலையாளத்தில் தான், மலையாளம் தெலுங்கில் தான் இருக்கும். நான் கஷ்டப்பட்டு உங்களுக்காண்டி தமிழில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ TechtoTech சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இது போன்ற பல டெர்மக்ஸ் டியூட்டோரியல் உங்களுக்கு வந்து சேரும். இதோட சீக்கரோட GitHub லிங்க்கு அப்புறம் டெர்மக்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் போய் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க.